Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 4 போல வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, 2 போல பச்சை மிளகாய், 20 போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, நெல்லிக்காய் சைஸு புளி கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வந்து பங்காஸ் மீன். இது சவுத் ஆஃப்ரிக்காவில் பங்காஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் சங்கரா நகரேன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போ மீன் குழம்பு செஞ்சிடலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டை சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளைப்பூடை கட் பண்ணி போட்டுக்கலாம், இடிச்சும் போட்டுக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ 2 போல் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நடுவில் கீறி போட்டால் போதும், ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். 20 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். இன்னைக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி எப்போ நீங்கள் குழம்பு வைக்கிறா இருந்தாலும் மிளகாய்த்தூள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு டபுள் மடங்காக மல்லித்தூள் சேர்த்தா தான் உங்களுடைய குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்கிறதுனால இந்த அளவு கொடுத்துருக்கேன். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு எப்படி செய்யலான்னு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா தண்ணியில் கரைச்சிருங்க. உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா இந்த அளவு போதும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மாங்காய் சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் மாங்காய் சேர்க்கும் போது புளி சேர்க்கக்கூடாது, அப்போ ரொம்ப புளிப்பாயிரும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இதை நம்ம இப்போ கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீனை எல்லாம் சேர்த்துட்டு இதை கரண்டி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாவே போதும். இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிக்கோங்க. மீனெல்லாம் நல்லா வெந்து குழம்பும் வத்திருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.